அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்விற்கு வழிகாட்டுதலாய் அவன் வழங்கிய வான்மறை திருக்குர்ஆன் கடந்த கால, நிகழ்கால, வருங்காலத்தினுடைய முக்காலத்தின் எல்லா செய்திகளையும் எல்லா தலைப்புகளிலும் உள்ளடக்கியது அல் குர்ஆன். மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, இந்த வேதத்தில் நாம் எதையும் விட்டு வைக்கவில்லை என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. ஆன்மீகத்தை பேசுவது போல் அரசியல் உண்டு, அறிவியல் உண்டு, புவியியல் உண்டு, சமூகவியல் உண்டு, குடும்பவியல் உண்டு. யார் யார் வாய் கேட்பினும் உலகத்திலே இருக்கிற எந்த தலைப்பை தேடுபவர்களும் அல் குர்ஆனை திறந்தால் நிச்சயமாக அத்துறை சார்ந்தவர்களுக்கான வழிகாட்டல் திருக்குர்ஆனில் எப்போதும் இருக்கும். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஆட்சி இயல் குறித்த அவர்களின் முழு செய்திகள் குர்ஆனிலே உண்டு. ஹுதுஹுது என்றொரு பறவையை பற்றி குர்ஆன் பேசுகிறது. தகவல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கிற இன்றைய உலகத்தை விடவும் அன்றைக்கு அட்வான்ஸாக இருந்திருக்கிறது அந்த பறவை. யமன் நாட்டிலே இருந்து பலஸ்தீன் வரை போய் துப்பறிந்து விட்டு ஒரு செய்தியை வந்து சுலைமானுக்கு கொடுக்கிற தகவல் தொழில்நுட்பம் அன்றைக்கு இருந்ததை குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. திருக்குர்ஆனில் இந்த துறைகள் எல்லாம் உண்டு. துல்கர்னைன் என்ற ஒரு மன்னர் ஒரு பெருஞ்சுவர் கட்டி முடித்தார் என்று அவர் கட்டிய பெருஞ்சுவரை பற்றி குர்ஆனிலே இருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபின் பிற்பகுதியில் சுமார் ஒரு பக்க அளவில் அவர் ஒரு பெருஞ்சுவரை கட்டியதை, அதற்காக கல்லை, இரும்பை, செம்பை இவைகளை எல்லாம் உருக்கி வார்த்ததை பற்றி திருக்குர்ஆன் பேசுகிறது. இப்படி எல்லா துறைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்ணேற்ற பயணத்தை குறித்து பேசுகிற போது வான்வழியான ஆய்வுகள் எல்லாம் அங்கே வித்திடுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி முன்னாலே இருக்கிற எல்லா நபிமார்கள் வரைக்கும் எந்தெந்த துறைகளில் உலகத்திற்கு வழிகாட்டுதல் தேவையோ அந்த எல்லா துறைகளையும் உள்ளடக்கியது திருக்குர்ஆன். சுமார் 500 வசனங்களுக்கு மேல் குர்ஆனில் வானம் பூமிகளினுடைய ஆராய்ச்சியை பற்றி வலியுறுத்தப்படுகிறது. திருக்குர்ஆன் பேசுகிற தலைப்புகளில் ஆழமாக வேரூன்றி இன்றைய விஞ்ஞானத்திற்கு சவால் விடுகிற வகையில் உள்ள திருக்குர்ஆன் வசனங்கள் நிறைய. அறிவியலும் அல் குர்ஆனும் என்கிற நோக்கில் நாம் சிந்தித்தால் நிறைய திருக்குர்ஆனுடைய உண்மைகள் தான் அறிவியல் முடிவுகளாய் இன்றைக்கு வெளிவருவதை நாம் பார்க்க முடியும். அறிவை, அறிவியலை, கண்டுபிடிப்பை, சிந்திப்பதை, எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமாக ஏற்காமல் மறு ஆய்வுக்கு உட்படுத்தி மீள்பார்வை செய்து அதை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பது திருக்குர்ஆனுடைய பாடம். அதை ஊக்குவித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹிக்மத்து வால்லத்துல் முஃமின், ஞானம் என்பது ஒரு முஃமினின் காணாமல் போன பொருள். ஞானம் நம்முடைய கையை விட்டு தொலைந்து போன பொருள். ஐனமா வஜதஹா அகதஹா, எங்கு கிடைத்தாலும் முஸ்லிம் அதை பெற வேண்டும், அவன் பெற்றுக் கொள்வான். அப்ப கல்வி என்பது யார் வீட்டு சொத்தோ அல்ல, முஃமினின் கையில் இருந்து காணாமல் போன பொருள். நீங்கள் எங்கு கிடைத்தாலும் அதை பெற வேண்டும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகளுக்கும் அறிவியல் துறைக்கும் ஊக்கமளிக்கிற, வலியுறுத்துகிற வசனமாக பார்க்கிறோம். திருக்குர்ஆனில் இருக்கிறது. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் படைக்கப்பட்டது எப்படி என்று சிந்தியுங்கள். வைல ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானம் எப்படி உயர்த்தப்பட்டது என்பதை சிந்தியுங்கள். சிந்திக்க தூண்டுகிறது குர்ஆன். அறிவியல் வாசலை திறக்க சொல்லி வலியுறுத்துகிறது குர்ஆன். வைலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், எப்படி மலைகள் நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசியுங்கள். வைலல் அர்தி கைஃப சுத்திஅத், பூமி எப்படி சுருட்டப்பட்டிருக்கிறது என்று யோசியுங்கள். உலகத்திலே தோன்றிய சமயங்களில் அறிவை கொண்டு நீ யோசித்து பார், யோசி என்று தூண்டுகிற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான்.
பொதுவாக முற்காலத்தில் ஒரு கட்டமைப்பு, ஒரு பொது புத்தி இருந்தது. என்னன்னா, மதமும் அறிவியலும் முரண்பாடானது, மதத்தில் உள்ளவர்கள் அறிவியலுக்கு போகக்கூடாது, அறிவியல் என்பது முரண்பாடானவை, மதம் என்பது கடவுளுடையது, எனவே அறிவியலை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்ன மதங்களிடையே சிந்திக்க சொல்லி, அறிவியல் ரீதியாக யோசிக்க சொல்லி, கண்டுபிடிப்பை ஊக்குவித்து அது குறித்த எல்லா தரவுகளையும் திருக்குர்ஆன் தந்தது. அறிவியல் இங்கிருந்து புறப்பட்ட பொருள் என்ற பொருளிலே தான் குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்துகிறது. குறிப்பாக கிறிஸ்தவ உலகம் ஆரம்பத்திலே அறிவியலாளர்களை, கண்டுபிடிப்பாளர்களை, விஞ்ஞானிகளை சிறையிலே இட்டது. அவர்களுடைய திருச்சபைகளின் சார்பாக தனி சிறை கூடம் இருந்தது. எதுக்குன்னா, மதத்திற்கு எதிராக ஏதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்து விட்டால் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும், அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். மதத்திற்கும் அறிவியலுக்கும் பொருந்தாது என்பது யாருக்கு தெரியுமா? முழுக்க முழுக்க சடங்கு சம்பிரதாயங்களை கட்டமைத்து வைத்திருக்கிற சமயங்களுக்கு மட்டும்தான் அந்த விவாதம் பொருந்தும். இஸ்லாமை பொறுத்தவரை எந்த கண்டுபிடிப்புக்கும் பயப்பட போறதில்லை. வேற வார்த்தையில சொன்னா, நீங்க கண்டுபிடிக்கிற எல்லாமே இங்கே ஏற்கனவே முன்முடிவாக சொல்லப்பட்டு விட்டது. அதனால் நீங்கள் ஆராயுங்கள் என்கிறது குர்ஆன். ஆராய்ச்சி செய்யுங்கள். அல்லதீன யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். நல்லடியார்களை, அறிவாளிகளை குர்ஆன் அடையாளப்படுத்துகிற போது வானம் பூமியின் படைப்பை குறித்து ஆய்வு செய்வார்கள் என்று சொல்லுகிறது. எனவே குர்ஆனுடைய முடிவுக்கு, அல்லாஹ் ரசூலுடைய முடிவுக்கு மாத்தமா நீ எதையுமே சிந்திக்காதேன்னு இல்லை, சிந்திச்சு பார். அந்த அறிவியலின் முடிவு இஸ்லாம் சொல்லுவதாகத்தான் இருக்கும். பல மதங்கள் தனிச்சிறை கூடங்கள் வைத்து விஞ்ஞானிகளை போட்டதல்லவா? வேடிக்கையாக சொல்லுவார்கள், கலீலியோவை தூக்கி சிறையில் போட்டார்கள். அந்தாலும் பூமி சுத்துதுன்னு சொல்லிட்டார். சூரியன் சுத்தல, பூமி சுத்துது சூரியன் சொல்லிட்டார். இது அவர்களுடைய மத கட்டமைப்புக்கு மாற்றம். ஜெயிலில் போட்டு சித்திரவதை செய்து எழுதி கேட்டார்கள், சூரியன் தான் சுத்துது, பூமி அப்படியே நிலையா இருக்கு அப்படின்னு நீ எழுதி கொடு என்று கடைசி வரை பிடிவாதம் சித்திரவதை செய்கிற போது ஒரு கட்டத்தில் சிறையில் அவன் கையெழுத்து போட்டு விட்டான். வேடிக்கையாக எழுதுகிறார்கள் எழுத்தாளர்கள், கையெழுத்து போட்டுட்டு மெதுவா சொன்னானா, நான் கையெழுத்து போட்டாலும் பூமி தான் சுத்தும். கையெழுத்தை போட சொல்லுகிறீர்கள், போடுகிறேன். அதற்காக வேண்டி நான் சொன்னதற்கு மாற்றமாவதா சுற்ற போகிறது? அறிவியலாளர்களை சிறையில் வைப்பதற்கென்று தனி கூடங்கள் இருந்தது. சொல்ல போனா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம ஒரு மரத்தை காட்டி இறைவன் அந்த மரத்துக்கு போகாத, கனியை திங்காதன்னு சொன்னா அது மரம் அல்ல, அது அறிவியல், அது அறிவு. உன்னுடைய சொந்த அறிவை யூஸ் பண்ணாத, அறிவியலுக்கே போகாதேன்னு அர்த்தம். அவர் போயிட்டதுனால அவருக்கு தண்டனை, இறைவன் சுவனத்திலிருந்து வெளியேற்றி விட்டான் என்பதை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை மத ரீதியாக அறிவியல் எந்த எதிர்ப்பையும் காட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி சொன்னார்கள். நாம் ஒரு பக்கம் யோசித்து பார்க்கிறோம், அறிவியல் குறித்தும் அறிவியலுக்கான இஸ்லாமிய பங்களிப்பு மற்றும் முஸ்லிம்களின் பங்களிப்பை யோசித்து பார்க்கிறோம். இந்த பிப்ரவரி 28 வருஷந்தோறும் நேஷனல் சயின்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க, தேசிய அறிவியல் தினம்னு. அறிவியலுக்கான பங்களிப்புகளை யோசிச்சா, ஐரோப்பியர்களுக்கு அறிவியலை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு அறிவியலை அறிமுகப்படுத்தி அவர்களை மண்டியிட்டு அறிவியலை கற்றுக் கொடுத்தது முஸ்லிம்கள். ஒரு நேரத்தில் மர்கசுல் இல்ம் என்று சொல்லப்படக்கூடிய அறிவுக்கும் அறிவியலுக்குமான சென்டராக இருந்தது ஸ்பெயின். அன்றைக்கு முஸ்லிம்களின் பொற்கால ஆட்சியின் கீழ் உந்துலுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெயின் நாடு முழுக்க முழுக்க ஐரோப்பியர்களை அமர வைத்து பாடம் நடத்தியது. அறிவியலை அவர்கள் இரவலாக இஸ்லாமியர்களிடமிருந்து பெற்றார்களே ஒழிய சொந்த கண்டுபிடிப்புகளாலே வரவில்லை. ஆன்மீகத்திற்கு பகதாது செல்லுங்கள் என்று சொன்ன அதே காலகட்டத்தில் அதே பகதாத் அறிவியலின் கேந்திரமாகவும் இருந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனை விஞ்ஞானிகள், பழைய குருட்டு கதை என்னவோ அதை அப்படியே நம்பி எழுத வைத்தவர்கள் எல்லாம் உண்டு. கிரேக்க விஞ்ஞானின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் சொல்லப்படுகிற அரிஸ்டாட்டில் கிரேக்க விஞ்ஞானி பழைய கதையை அப்படியே எழுதி வச்சார். ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு பல்லு குறைவு, பற்கள் வரிசையில் ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு, இது அரிஸ்டாட்டிலும் எழுதியிருக்கிறார்.
அல்லாமா அப்துல் லத்தீஃப் அல் ஆலிம்னு சொல்லி ஒருத்தர் மண்டை ஓடுகளையும் எலும்பு கூடுகளையும் ஆராய்ச்சி செய்து அது சம்பந்தப்பட்ட சயின்ஸுகளை பூரா இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். அவர் எழுதுறாரு, மண்டை ஓடுகளினுடைய ஆராய்ச்சிக்கு பின்னால எழுதுறாரு, எந்த வித்தியாசமும் கிடையாது ஆண்களுடைய பற்களுக்கும் பெண்களுடைய பற்களுக்கும் வேடிக்கையாக குறிப்பாக எழுதுவாங்க. அரிஸ்டாட்டில் அவருக்கு 2 மனைவி, ஒரு மனைவியை வாயை துறக்க சொல்லியாவது எண்ணி பார்த்திருக்கலாமல்ல. பழைய கதையை அப்படியே வல்லவா எழுதி வைத்திருக்கிறார்கள். நிறைய மூட நம்பிக்கைகளின் கட்டமைப்பு இருந்த போது அறிவால் அறிவியலால் இந்த உலகத்திற்கு அதையெல்லாம் உடைத்தது இஸ்லாமும் முஸ்லிம்களும். இன்றைக்கு வரையும் ஐரோப்பியர்களே ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வேதியியல் அப்படிங்கிறதுல ஜாபிர் இப்னு ஹையான், ஸ்பெயினை சார்ந்தவர் ஜாபிர் இப்னு ஹையான் தான் இன்றைக்கு கெமிஸ்ட்ரி துறையினுடைய முன்னோடி, அதனுடைய பிதாமகன். இன்றைக்கும் அவர் கெமிஸ்ட்ரியில வடிவமைத்து கொடுத்த தியரிகளும் முன் முடிவுகளும் சூத்திரங்களும் தான் இன்றைக்கு வரை பயன்படுத்தப்படுகிறது. முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் அறிவியலை கிதாபுகளிலே எழுதி கொடுத்தார்கள். சர்ஜரி சம்பந்தப்பட்ட 2 பாக நூல் அரபியிலே அத்தஸ்ரீப், அதை எழுதியவர்கள் அல்லாமா ஸஹ்ராவி. இன்றைக்கு வரையும் கூட நீங்க மருத்துவ உலகத்திலே அறிவியல் உலகத்திலே அல்லாமா ஸஹ்ராவியினுடைய அனைத்து முன்முடிவுகளையும் பார்க்கலாம். எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகளை அறிவாற்றலால் உலகத்திற்கு தந்தவர்கள் முஸ்லிம்கள். நம்முடைய இது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், அறிவின் உச்சத்திலே சிகரம் தொட்டவர்கள் இன்றைக்கு 8ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் தாண்டாமல் கல்வியை யார் யார் கையிலோ கொடுத்துவிட்டு பல்வேறு காரணங்களால் டிஸ்கனெக்ட் ஆகி கல்வியை தொடராமல் இன்றைக்கு யார் யாரோ நோபல் பரிசு வாங்குகிற ஒரு உலகத்தில் அண்ணாந்து பார்த்து நம்மாலே வியப்படைய முடிகிறதே ஒழிய இவற்றின் மூலதனமெல்லாம் முஸ்லிம்களிடமிருந்து புறப்பட்டு வந்தது என்கிற சிந்தனை நமக்கு வேண்டும். அல் ஜுதாரி வல் ஹசாபா, இது இமாம் ராசி எழுதிய நூல், அம்மை குறித்த நூல். அம்மை குறித்து எந்த விழிப்புணர்வும் இல்லாத காலத்தில் தட்டம்மையோ பெரியம்மையோ வந்தால் அது கடவுள் கொடுத்த தண்டனை, அவன் செத்து சாக வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கான எந்த கண்டுபிடிப்புகளும் இல்லை. இமாம் ராசி அவர்கள் முதலாக தொகுத்த அல் ஜுதாரி வல் ஹுசாபா, அதிலேதான் அம்மையும் மருத்துவத்திற்கு உட்படுத்தலாம், அம்மையினுடைய நுண்கிருமிகளை கூறுகளை ஆராய்ந்தவர்கள் இமாம் ராசி. அவர்கள் எழுதி கொடுத்த முன்முடிவு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது சயின்ஸ்ல. பெரிய அரசர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, கூஃபாவில் மருத்துவமனை கட்ட வேண்டும், மருத்துவத்துக்கு ஏற்ற இடம் வேண்டும்னு சொல்லி இவங்களை தான் கூப்பிட்டு அல்லாமா ராஜிட்ட என் மருத்துவத்திற்கு மருத்துவமனை பீமாரிஸ்தான் சொல்லி அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக மிகப்பெரிய பன்னோக்கு மருத்துவமனை அதை கட்டுவதற்கு இடம் கேட்டு இமாம் ராஜி இடத்துல தான் கேட்டார்கள். இமாம் ராஜி கூஃபாவினுடைய நகரை சுற்றி இந்த கறிக்கடையில எல்லாம் தொங்க விடுற மாதிரி ஆட்டினுடைய இறைச்சிகளை நகரத்தினுடைய எல்லா பக்கமும் தொங்க விடுங்க, 24 மணி நேரத்தை தாண்டி இறைச்சி கெடாமல் இருக்கிற பூமி, அதனுடைய காத்து நல்லது, நிலத்தடி நீர் நல்லது, அது சுகாதாரம் நல்லது, அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டுங்கன்னு சொல்லி அந்த இடத்தில் தான் ஹாரூன் ரஷீத் பாதுஷா பீமாரிஸ்தான் கட்டியதாக கூஃபாவினுடைய மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க் அடையாளமாக கொல்லப்படுகிற அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஆனதெல்லாம் இந்த கூறுகளை எல்லாம் நுண்ணறிவு கூறுகளை கண்டறிந்தவர்கள் இமாம் ராசி. எக்கச்சக்கமான கிதாபுகளை பின்னாலே வரக்கூடியவர்களினுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு அவைகளெல்லாம் மூலதனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிதாபுகள். இனி சொல்ல வேண்டியதே இல்லை, நமக்கெல்லாம் தெரியும். அபு அலி சீனா என்பவர் மருத்துவ உலகம் அவிசன்னா என்றவர்களை கொண்டாடுகிறது. முதலாக மருத்துவத்திலே வெளிவந்த நூல் அல் கானூனு ஃபி திப், அது அரபி நூல். அல் கானூனு ஃபி திப், 10 வயதிலே குர்ஆனை மனப்பாடம் செய்து முடித்தவர் அபு அலி சீனா. அவிசன்னா அவர்கள் எழுதிய இந்த கானூன் அப்படிங்கிற நூல் தான் டாக்டர்ஸ் பைபிள் என்று சொல்லுகிறார்கள். உலகத்திலே மருத்துவர்களுக்கான பைபிள் என்று சொல்லப்படுகிறது. முழுக்க முழுக்க இன்றைக்கு வரையும் மருத்துவ துறை சார்ந்தவர்கள் அவிசன்னாவை தவிர்த்து விட்டு அவர்களுடைய டாக்டர் தொழிலிலே முன்னுக்கு வந்துவிட முடியாது. அந்த கானூன்கள் எல்லாம் உள்ளடக்கியது அவிசன்னா அவர்கள் எழுதியது. தோல் மூலம் ஊசி மூலம் மருந்தை செலுத்திவிட முடியும் என்கிற இந்த இன்ஜெக்ஷன் அமைப்பு முறை அவிசன்னா இந்த உலகத்திற்கு சொன்னது. இதுவெல்லாம் எந்த மொழியிலும் முதலில் வரவில்லை, அரபு மொழியில் வந்தது.
முதலாக எந்த சமயமும் இந்த வாசல்களுக்கெல்லாம் போய் நிற்கவே இல்லை. முஸ்லிம்கள் தான் இந்த வாசலை திறந்து வைத்தவர்கள். முதல்ல எல்லாம் ஏதாவது சர்ஜரி, உடம்புல ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டியை அப்புறப்படுத்தணும்னா கெடாயா இருக்கிற மாதிரி தான். கையை 2 பேர் பிடிக்கணும், காலை 2 பேர் பிடிக்கணும், உடம்பு அசையாம 2 பேர் 5-6 பேர் பிடிச்சு அப்படியே குத்தி எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல் சித்திரவதை அனுபவிக்கிற சூழ்நிலையில் அல் முர்கித் மயக்க மருந்து அதை கண்டுபிடித்து அதனுடைய சட்டங்களை எழுதி அறிமுகப்படுத்தியவர் அவிசன்னா, அபு அலி சீனா, மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அவர். இப்படி அறிவு வாசலை திறந்து வைத்த, அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட்ட ஒவ்வொரு துறையாக நீங்கள் போய் பார்த்தாலும் எல்லா துறைகளிலும் மூத்த முன்னோடிகளாய், முதலும் முன்னோடியுமாய் முஸ்லிம்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ட்ரேசன் அப்படிங்கிற பேர் நிறைய அறிவியலாளர்களுக்கு தெரியும். அல்லாமா இத்ரீசி என்கிற பெயர், இத்ரீசி என்பதுதான் ட்ரேசன் என்று இருக்கிறது. 1100களிலே வாழ்ந்தவர்கள். அவிசன்னாவுடைய காலம் 900க்கும் 1000க்கும், நாம இன்னைக்கு 2020. அபு அலி சீனா அவிசன்னா இந்த உலகத்திற்கு கானூன் என்கிற மருத்துவ சட்டங்களை எழுதி கொடுத்து 1000 வருஷம் தாண்டிட்டு நம்ம. இத்ரீசி அவர்கள் அந்த ட்ரேஸ் என்கிறவர் எழுதி கொடுத்தது முதல்ல அவர் ஜியோகிராபி சம்பந்தப்பட்ட புவியியல் மேப் தயார் பண்ணார். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் 72 நாடுகள் அப்போது இருந்தது. 72 நாடுகளை ஒரு குளோபலைசேஷனா, ஒரு 72 நாடுகளையும் மேப்புக்குள்ள கொண்டு வடிவமைத்து முதலாக மேப் வழங்கியவர்கள் அல்லாமா இத்ரீசி அவர்கள். அந்த மேப்பை உருவாக்கியதற்கு பின்னால் அவர் கண்டுபிடித்த கூற்றுதான் பூமி தட்டையானது அல்ல, உருண்டை. அதுவரைக்கும் பூமி தட்டை, அதுவரைக்கும் பூமி தட்டை. அப்போ பூமி உருண்டையானது என்கிற உண்மையை கண்டுபிடிக்க புவியியல் ரீதியாக ஜியோகிராபி வல்லுநராக இருந்து அவர்கள் மேற்கொண்ட ஆய்வை இன்றைக்கு வரையும் விஞ்ஞான உலகம் மறுதளிக்கவில்லை. நிறைய இப்படி சொல்லலாம். பின்னாலே கொலம்பஸாக இருக்கட்டும், வாஸ்கோடாகாமாவா இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய நாட்டிற்கு கண்டுபிடிப்பிற்கு வித்திட்ட கொலம்பஸ் ஆனாலும், இந்தியாவினுடைய கப்பல் மாலுமி வாஸ்கோடாகாமாவானாலும், இவர்கள் எல்லாவற்றினுடைய நூல்களிலும் இருக்கிறது இத்ரீசியின் மேப்பு இவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு பயன் தந்திருக்கிறது. இப்படி நிறைய வரிசைப்படுத்தலாம். இப்னு பத்தூதா என்றொரு பெயர் இஸ்லாமிய சரித்திரம் படிப்பவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகத்தை சுற்றுலா மையமாய் வைத்து உலகம் சுற்றியவர் அவர். இப்னு பத்தூதா, அவர் பேர் முகமது பின் அப்துல்லா. முகமது பின் அப்துல்லா என்கிற புனை பெயரை இப்னு பத்தூதா என்று வைத்திருக்கிற அவர் தரை வழி, கடல் வழி தன் ஆயுள் முழுக்க பிரயாணம் செய்து பேருண்மைகளை, இந்த அண்டத்தினுடைய கூறுகளை எழுதி கொடுத்தவர். அவருடைய டோட்டல் சஃபரியாத்து இப்னு பத்தூதா என்று இப்னு பத்தூதாவின் பிரயாண நூல் நிறைய வந்திருக்கு. எல்லா மொழிகளிலையும், குறிப்பாக ஆங்கிலத்தில் லட்சக்கணக்கான பிரதிகள் வெளியிடப்பட்டது. அதில் எழுதியிருக்கிறார்கள், அவர் மொத்தமாக உலகத்தில் சஃபர் செய்த, பிரயாணம் செய்த தூரம் 75,000 கிலோமீட்டர். 75,000 கிலோமீட்டர் தரை மார்க்கமாய், கடல் மார்க்கமாய் உலகை சுற்றி வந்த அறிஞர் இப்னு பத்தூதா. அவர் எழுதியிருக்கிற நிறைய மூலக்கூறுகள் இந்த உலகத்தினுடைய அறிவியலுக்கு அவைகளெல்லாம் அஸ்திவாரம். இப்படி முன்னோடிகளை வரிசைப்படுத்தினால் எக்கச்சக்கமான பெயர்களை சொல்ல முடியும். அறிவியலின் தலைவாசல் ஒரு நேரத்தில் பக்தாதும் குர்துபாவும். அறிவியலுக்கான முன்னோடிகளான மிகப்பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். எனவே அறிவியலும் அறிவு சார்ந்த வளர்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும், இந்த மற்ற மதங்கள், நாளாந்தர சமயங்கள் சிலதெல்லாம் பயந்துக்கும். எங்க விஞ்ஞானம் வளர வளர நாம கட்டமைச்சிருக்கிற இதெல்லாம் அடி விழுந்துருமோ, உடைஞ்சு போயிருமோ. நாங்கள் பயப்படவில்லை. நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், இன்னமும் ஆராய்ச்சி செய்யுங்கள், இன்னமும் கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்து 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 எங்காவது ஒரு மின்முட்டும் வளர்ச்சியை எட்டி போய் திரும்பி பார்த்தால் இஸ்லாம் இருக்காது, மேலே பார்த்தால் இஸ்லாம் இருக்கும். நீங்கள் போகிற இடத்திற்கு நாங்கள் ரொம்ப முன்னாலேயே போய்விட்டோம். அல் குர்ஆன் போய்விட்டது. அல் குர்ஆன் எந்த முன்மொழிவுகளை அறிவியலாக கொடுத்திருக்கிறதோ அந்த முன்மொழிவுகள் தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஒவ்வொன்றாக அவ்வப்போது ரிலீஸ் செய்கிறீர்கள். குர்ஆனில் இருந்து நிரூபிக்கப்பட்ட எத்தனை விஷயம்,
40 நாள் வயிற்றுக்குள்ள குழந்தை தண்ணியா இருக்கும், அப்புறம் ரத்த கட்டியா மாறும், அப்புறம் சதை பிண்டமா மாறும். ஒவ்வொன்றுக்கு இடையில 40 நாள் இடைவெளி தேவை. இந்த மாதிரி 120 நாள் 4 மாசம் கழிஞ்ச பிறகு குழந்தைக்கு உயிர் வருதுங்கிறத எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி 1500 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு நீங்கள் அதை எழுதுகிறீர்கள். 40 நாள் இப்படி இருக்கும், 40 நாள் இப்படி இருக்கும், 40 நாள் இப்படி இருக்கும் என்று நீங்கள் இந்த புள்ளிக்கு வருவதற்கு ஒரு 14 நூற்றாண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது. குர்ஆன் எழுதிய முன்முடிவுகளை தான் அறிவியல் பின்னாலே ஒரு சம்மரைஸா தொகுப்பாக சொல்லுகிறது, வேறொன்றும் இல்லை. அதனாலே அறிவியலை பார்த்து அஞ்சுவதில்லை. குர்ஆனில் ஏற்கனவே சொன்னதுதான், وَمِنْ كُلِّ شَيْءٍ خَلَقْنَا زَوْجَيْنِ, எல்லா பொருளையும் ஜோடியாக படைத்தோம் அல்லாஹ் சொல்லிவிட்டான். இன்னைக்கு அதை சொல்லுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற கண்ணுக்கே தெரியாத எந்த பொருளானாலும் ஜோடியாகத்தான் இருக்கிறது. உதிர்ந்து போன ரோமத்தை எடுத்தாலும் 2 கூறாக பிரிக்க முடியும். அறிவியல் ஒத்துக்கொள்ளுகிற ஏராளமான செய்திகள் குர்ஆனிலே சொல்லப்பட்டு முடிவடைந்து விட்டது. வலி ஏற்படுறது தோல்லையா, உள்ள சதையிலையா, இல்ல மூளையிலையா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்ட போது இன்னைக்கு லாஸ்டா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, வலி வர்றது தோல்ல தான், பெயின் ரிசீவர் அப்படிங்கிறது தோல் தான் என்ற முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். குர்ஆனிலே சூரத்துன் நிசா 6வது ஜுஸ்விலே 5வது ஜுஸ்விலே இப்படி ஒரு செய்தி இருக்கு. என்ன தெரியுமா? மறுமையில் பாவிகளை நாம் வேதனை செய்கிற போது தோல் உருகிவிடும், மீண்டும் ஒரு தோலை நாம் ஏற்படுத்துவோம். ஏன் ஏற்படுத்துகிறான்? வலி வாங்கிகளாக, பெயின் ரிசீவராக இருப்பது தோள்கள் என்கிற உண்மை குர்ஆனிலே சொல்லப்பட்டது எப்போவோ, நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இஸ்லாம் முன்வைத்ததைத்தான் இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள். பூமியை ஆராய்ச்சி செய்யக்கூடிய புவியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க, பூமி தன்னுடைய அகண்ட எல்லையில கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குதுங்கிறாங்க. அவலம் யரவ் அன்னா நஅத்தில் அர்த நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா, அவர்கள் கவனிக்கவில்லையா பூமியை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்களில் சுருக்குகிறோம் என்பதை கவனிக்கவில்லையா? குர்ஆனிலே இருக்கிற ஆயத்து. இன்றைக்கு பூமி அதனுடைய நிலப்பரப்பில் அதனுடைய கொள்ளளவில் ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைவதை உறுதி செய்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம். வல்ஜிபால அர்சாஹா, மலைகளை நாம் நட்டு வைத்து பூமியை ஸ்திரப்படுத்தினேங்கிற அல்லாஹ், மலைகளினுடைய ஸ்ட்ரெங்த்தில் பூமி நிற்கிறது என்கிற உண்மைகள் எல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானம் பேசிக்கொண்டே வருகிறது. பால் உற்பத்தியாவது எப்படி, தேனும் தேனியும் செய்கிற வேலை என்ன, அதனுடைய தேன் சம்பந்தப்பட்ட டோட்டல் அந்த இன்ஜினியரிங் பூரா குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. அது தேன் சேகரிப்பதிலே இருந்து தேன் வியாதிக்கு மருந்து என்பது வரை அறிவியல், மருத்துவம், கண்டுபிடிப்புகள், காலம் தாழ்ந்து எழுதுகிற பின் முடிவுகளை எல்லாம் முன் முடிவுகளாய் சொல்லி இருக்கிறது குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விண்ணேற்ற பயணம் என்பது வான்வழி ஆய்வு சாத்தியமே என்கிற வாசலை திறந்து வைத்தது. வான்வழி என்பது யோசிக்கவே முடியாது என்றிருந்த காலம், அண்ணாந்து பார்க்கலாம் அவ்வளவுதான் என்றிருந்த காலம் இல்லை. வான்வெளியில் செல்வதும் ஆய்வு செய்வதும் அது சம்பந்தப்பட்ட அத்தனையும் சாத்தியம் என்பதை சொல்லித் தந்தவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருவியல் தத்துவங்களை அக்கு வேறு ஆணி வேறாக அலசிய போது நடந்தது என்ன? அதுக்கு முன்னாலே இருந்த குரங்கிலே இருந்த மனிதன் வந்தான் என்கிற டார்வின் தத்துவம் பொய்யாக்கப்படுவது குர்ஆனிலே இருக்கிறது. நிறைய அறிவியல், இன்னும் சில இடத்துக்கு அறிவியல் போகல, இன்னும் சில தூரம் போகல. அவர்கள் போய் முடிகிற இடத்தில் நிச்சயமாக குர்ஆனின் ஏதாவது ஒரு வசனம் கண்டிப்பாக இருக்கும். சூரா கியாமா மின் நுத்ஃபத்தின் ஈதா தும்னா, ஆண்களை பார்த்து உங்களுடைய மணியிலிருந்து, உங்களுடைய ஆணுடைய இந்திரிய அணுக்களிலிருந்து தான் குழந்தை, அதாவது ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமாங்கிறது பொம்பளை கையில இல்ல, அது ஆணுடைய அணுக்கள் சம்பந்தப்பட்டது. பெண் என்பவள் ஒரு பாத்திரம் தான், அந்த பாத்திரம் ஆணாக பெண்ணாக மாற்றவெல்லாம் முடியாது. நீங்கள் அந்த பாத்திரத்தில் என்ன இடுகிறீர்களோ அதுதான். எனவே ஒரு ஆண் குழந்தை பிறப்பதற்கும் பெண் குழந்தை பிறப்பதற்கும் ஆண் காரணமே ஒழிய பெண் காரணம் அல்ல என்கிற இன்றைக்கு சொல்லப்படுகிற விஞ்ஞான முடிவு சூரத்துல் கியாமாவிலே இருக்கிறது. மின் நுத்ஃபத்தின் ஈதா தும்னா என்கிற வசனத்தின் வழியாய் குழந்தை பிறப்புகளுக்கான கூறுகளை உள்ளடக்கியது ஆண்களின் அணுக்கள் தான் என்று குர்ஆன் பேசுவதை பார்க்கிறோம்.
எறும்புகளுக்கு இடையிலே இருக்கிற மொழி, எறும்புகளின் கூட்டுறவு, எறும்புகளின் கூட்டமைப்பு, எறும்புகளின் கிடங்கு சேமிப்பு தத்துவம், இத்தனையும் குர்ஆனுக்குள்ளே சூரத்து நம்ல் என்கிற எறும்பு என்கிற அத்தியாயத்தினுடைய முடிவுகள். இன்றைக்கு இந்த பூச்சி சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்பவர்கள் இந்த கட்டத்திற்கும் இவைகளினுடைய பாஷைகளுக்கும் வருவதற்கு இவ்வளவு காலமாயிருக்கிறது. தாய்ப்பாலின் மகத்துவத்தை குர்ஆன் பேசிய போது உலகத்திலே யாரும் தாய்ப்பாலின் மகத்துவத்தை எல்லாம் உணரவில்லை. நாங்க 1400 வருஷமா சொல்றோம், ஒரு குழந்தையினுடைய பிரில்லியன்ட்டுக்கு, அதனுடைய டேலண்ட்டுக்கு, அதனுடைய இன்டெலிஜென்சி எல்லாத்துக்கும் தாய்ப்பால் காரணம். அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு அத்தனையும் திருக்குர்ஆனிலே வல்வாலிதாத்தி யுர்திஅன அவுலாதஹுன்ன பால்குடி சட்டங்கள் அத்தனையும் பால்குடி பாட்டுவதன் அவசியத்தை மேன்மையை திருக்குர்ஆன் பேசி வைத்திருக்கிறது. எவ்வளவு சொல்லலாம், நூற்றுக்கணக்கில் உண்டு. ஏற்கனவே அல் குர்ஆன் மூலமாக எழுதப்பட்ட அறிவியல் முடிவுகளைத்தான் இன்றைக்கு வரையும் உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிற நேரத்தில் வெறுமனே எங்க முன்னோர்கள்லாம் இப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி விடுவதற்காக மட்டுமல்ல, இது போன்ற தகவல்கள் எவ்வளவோ தூரம் இருந்த சமுதாயம் இன்றைக்கு எவ்வளவு தூரம் பின்னடைவுக்கு வந்திருக்கிறது கல்வியில் என்று பார்க்கிறோம். கல்வியை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள் என்பது அறிவியல் ரீதியான பார்வையில் மட்டுமல்ல, அரசியல் ரீதியாகவும் கூட. நாட்டின் நிலைமையும் இங்கே நிலவுகிற ஒரே விதமான மததீவிர சிந்தனை போங்கும் நமக்கு சத்தமில்லாமல் ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த உம்மத்து கல்வியை கையில் எடுத்து அதிகார மையங்களுக்கு வந்து அமரவில்லை என்றால் எந்த விதமாகவும் நாம் வருங்காலத்தில் அனாதைகளாக்கப்படுவதற்கு, ஒரு இன சுத்திகரிப்பின் மூலம் அழிக்கப்படுவதற்கு எல்லா சாத்தியங்களும் இங்கே திரைமறைவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அறிவியல் தினத்தை நினைவு கூறுகிற போது அறிவும் அறிவியலும் முஸ்லிம்கள் இந்த உலகத்திற்கு வழங்கிய பிச்சை என்பதைத்தான் இந்த வரலாறெல்லாம் சொல்லுகிறது. மறுபக்கம் எங்க முன்னோர்கள் அப்படி இருந்தாங்கன்ற பழம்பெருமை மட்டுமே பத்தாது, நிச்சயமாக பத்தாது. சொல்லுவாங்க இல்லையா, எங்க தாத்தா ஆலிம்சா, எங்க நன்னா ஆலிம்சா, எங்க அத்தா ஆலிம்சா. உனக்கு அலிப்பே தெரியுமா? அதுதானே பிரச்சனை. இவனுக்கு ஆனாவன்னாவே தெரியாது, ஆனால் தாத்தாவும் நன்னாவும் பண்டிட்டாக இருந்து வாத்தியாராக இருந்து என்ன பலன்? எனவே மூதாதையர்கள் அறிவியலாளர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் பழங்கதைகளை பெருமைகளை பேசுவதை விட வருங்காலத்திலே வாழ்க்கையின் எல்லா தரங்களிலும் வெற்றி பெற வேண்டுமானால் மீண்டும் இந்த படிப்புகளை, கல்வியை, அறிவியல் சார்ந்த செய்திகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா தளங்களிலும் முன்னேற்றம் பெற்ற சமூகமாய் வருங்கால முஸ்லிம் சமுதாயம் திகழ்வதற்குரிய நல்வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.